ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிளான மிளகு ரசம் பார்க்கலாங்க. இப்போ இருக்கிற இந்த கிளைமேட்டுக்கு சளி, இருமல் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்தமாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு. கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் சீரகம், மிளகு ரெண்டும் வந்து ஈக்குவலாக எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் பூண்டு, கொத்தமல்லி தழை, 2 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். நீங்கள் இஞ்சி சேர்க்கணும் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா இந்தமாதிரி குறைன்னு அரைச்சிட்டு புளி வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு நெல்லிக்காய் சைஸ் தாங்க. நான் ரொம்பலாம் புளி எடுக்கல, புளிப்பாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் தக்காளியும் நான் சேர்க்கறதுனால புளி கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். தக்காளி இதுமாதிரி பிழிஞ்சு போடுங்க, இன்னும் நல்லாயிருக்கும். கட் பண்ணி போட்டு தர இப்போ வந்து இதுமாரி ஸ்டீல் பாத்திரத்தில் செய்யுங்க. அலுமினியம் பாத்திரத்தில் வந்து ரசம் வைக்காதீங்க. அது வந்து டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி காமிச்சு கொடுத்துரும் நம்மளுக்கு. அதில் வந்து தாளிப்புக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் கிள்ளி. அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்ச அந்த ரசம் பொடி வந்து நல்லா போட்டு நல்ல எண்ணெயில் நல்லா வதக்கணுங்க. பச்சை வாசனை போன பிறகு கரைச்சி வச்ச புளிங்க, ரொம்ப புளி வேணாம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு புளி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து உங்களுக்கு வேணும்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் கிள்ளி சும்மா போட்டிருக்கேன் டேஸ்ட்டுக்காக, வேணான்னா எடுத்துடலாம். நல்லா அது வந்து தண்ணி ஊற்றின பிறகு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, பெருங்காயத்தூள் இதை போட்டு நல்லா ஒரு கொதி வந்த பிறகு இறக்கிடுங்க. இறக்கும் போது நல்லா இது மாதிரி பூண்டு ஒரு 10 பூண்டு தட்டி போட்டு இறங்கினா இன்னும் வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தாங்க. ஈஸியாக பேச்சுலரு இல்லை ஃபஸ்ட் டைம் ரசம் வைக்கிறவங்க யாராக இருந்தாலும் இது ஈஸியாக செஞ்சிடலாம். மிளகு ரசங்க இந்த கிளைமேட்டுக்கு சூப்பரான ஒரு டிஷ் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.